அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக அகமதாபாத்தில் ஒரு விமானம் வெடித்து சிதறியது. ஒரு 242 பேர் அதில் போட் பண்ணியிருந்தாங்க. விமானம் டேக் ஆஃப் ஆன ஒரு சில நிமிடங்கள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் மேலே மோதி எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சுக்கிட்டாரு. கீழே நிலத்தில் இருந்த மக்களும் ஒரு 20 பேர் இறந்துட்டாங்க. இப்போது ஒரு நேர் என்ன கேட்குறாருன்னா, இது எல்லாமே இப்படித்தான் அனைத்து மக்களும் இறக்க வேண்டும் என்பது விதியாக இருந்ததா? சரி, ஏன் எல்லாம் இறந்துட்டாங்க, ஒருத்தர் மட்டும் தப்பிச்சாரு அப்படின்னு இருக்குது. ஜூன் 12 2025 அன்னைக்கு இந்த ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு இன்ஜின் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பறவை ஏதாவது அந்த இன்ஜினில் அது பட்டிருக்கலாம், பேர்டு இதுன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா டெக்னிக்கல் மேல் ஃபங்க்ஷனிங், உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு பாகங்கள் பழுதாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஃப்ளைட் ஓட்டிகிட்டு போனால் அந்த பைலட்டோட எரராக இருக்கலாம். இப்படி ஏதாவது சொன்னாலும் கூட ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது நமக்குள்ள என்ன கேள்வி எழுதுனா, இது ஏன் நிகழ வேண்டும், இதனால் என்ன நன்மை, இதுதான் கடவுளுடைய விருப்பமா, இப்படித்தான் இறந்தாக வேண்டும் என்பது தான் அனைத்து பேருனுடைய விதியா, இல்லது இது ஒரு ஆக்சிடெண்ட் தான், அப்படி தான் பார்க்கணுமா? ஏன் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சாரு, மற்றவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, ஏன் இன்னும் சில பேர் தப்பிச்சிருக்கலாமே? சில பேர் கேட்பாங்க, அது எப்படி அத்தனை பேரும், சரி விதிப்படி தான் நடக்குதுன்னே வச்சுக்கோம், அது எப்படி அத்தனை பேரும் ப்ரிசைஸாக அந்த விமானத்தில் அவர்களால் ஒன்று சேர முடிந்தது? இது ஒரு கோயின்சிடன்ஸ் மட்டும்தானா, இல்லது நம் காரண அறிவுக்கு மீறி விதியினுடைய வலிமையால் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பொதுவாகவே ஒரு ஆன்மீக தேடலுடைய நபர்களுக்கு வரும். அதாவதுங்க, இதை ஆன்மீக ரீதியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஆத்மா அப்படிங்கிற தன்மையிலிருந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு இதுக்கு ஒரு புரிதல் வரும். எல்லாம் விதிப்படி தாங்க நடக்குது, ஆண்டவனிலிருந்து தாங்க நடக்கும், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம மாற்றம் நிகழாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுடைய அலைவரிசை தான் உங்கள் நிஜத்தை தீர்மானிக்கிறது. நீங்கள் என்ன அலைவரிசையில் இருக்கீங்களோ அதற்கேற்ற மனிதர்கள், அதற்கேற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதற்கேற்ற பொருட்கள், விமானமாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் அலைவரிசையின் மூலமாகத்தான் ஈர்க்கிறீர்கள். அப்போது இறந்த அத்தனை ஆன்மாக்களும் இறந்துட்டாங்க இல்லையா? சர்வைவ் ஆனாலும் சரி, தப்பிச்சாலும் சரி, இறந்துட்டாலும் சரி, எல்லாரும் என்னன்னு சொன்னால் அவர்களுடைய அலைவரிசையில் இந்த நிகழ்வை ஈர்க்கும் தன்மை இருந்ததால் மட்டும்தான் அவர்களால் இந்த நிகழ்வுக்குள் செல்லவே முடிந்தது. இந்த வைப்ரேஷன் அலைன்மெண்ட் தான் அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குது. அந்த டைமிங், டிக்கெட் வாங்கின விதம், இந்த ஃப்ளைட்டு தான் வேணும்னு இது பண்ண விதம், இது யதார்த்தமாக நடந்ததோ விபத்தோ கிடையாது. இது ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வைப்ரேஷன் மேட்சிங் வைப்ரேஷன். சரி, அதில் ஒருத்தர் மட்டும் இப்படி தப்பிச்சார் அப்படின்னா, அந்த நிகழ்வை ஈர்க்கும் அலைவரிசையில் அவர் உள்ளார். ஆனால் மரணமடைய வேண்டும் அப்படிங்கிறது அதற்குண்டான மரணமடையும் அலைவரிசையில் அவர் இல்லை என்பது தான் உண்மை. சில சமயத்தில் என்னென்னு சொன்னாங்க, நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை இறக்கிறீர்கள். இது நம்ம ஆன்மீகத்தில் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் இறந்தவுடன் ஒரு ஒளி உடலாக உங்களை நீங்கள் உணரும் போது உங்கள் ஆத்மா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரும், நீ மேலும் கண்டினியூ பண்ண விரும்புகிறியான்னு. அப்போது அவருடைய விதி நிர்ணயத்தில் இந்த நிகழ்வில் இறந்தாக வேண்டும், இல்லை இந்த நிகழ்வில் ஈர்க்க வேண்டும் அப்படிங்கிற விதி இருந்தாலும், இதற்கு மேலும் வாழக்கூடிய அந்த சாத்தியங்கள் அந்த விதியில் இருந்ததுன்னா, அந்த ஆன்மா அந்த வாய்ப்பை தரும்போது இந்த ஒளி உடல், அந்த ஆன்மாவினோட ஒளி உடல், ஸ்பிரிட் பாடி அதை அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். எஸ், நான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன்னு. அப்போ என்னென்னா, அவர்கள் விதி நிர்ணயத்தில் இருந்து ஒரு நிஜம், அந்த விபத்தில் இறக்கக்கூடிய நிஜத்திலிருந்து விபத்தில் இறக்காத நிஜத்துக்கு பேரலல் ரியாலிட்டி ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, அப்படியும் அவங்க ஆயிருக்கலாம். இல்லைன்னா அவருடைய விதி என்பது இன்னும் இருக்கிறது, ஆனால் இந்த நிகழ்வை ஈர்த்தாக வேண்டும் வேறு சில காரணங்களுக்காக கூட இருக்கலாம். அதனால் அந்த ஒரு பர்சன் சர்வைவ் ஆகிருக்கலாம். சரி, இறந்தாங்களே, அவங்களுடைய நிலை என்ன? எல்லாரும் இப்படித்தான் இறக்கணும் அப்படிங்கிறது தான் நிச்சயிக்கப்பட்ட விதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவதுங்க, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அவர்களுடைய பிரயாணம் என்பது தனித்துவமானது. ஒரு சில ஆன்மாக்களுக்கு அவர்களுடைய விதி நிர்ணயம் முடிந்து விட்டது, இந்த வழியாக செல்வது தான் சரி, இந்த வழியாக மரணம் அடைவது தான் சரி அப்படிங்கிறது சில காரணங்களுக்காக அந்த ஆத்மா முடிவு பண்ணியிருக்கலாம். சில பேருக்கு இன்னும் அந்த விதி நிர்ணயத்தில் டைம் இருக்குது, பட் இருந்தாலும் ஆத்மா அப்படிங்கிற தளத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டு அவர்களோட விதி நிர்ணயத்தில் சிலது அவங்க குறைச்சிக்க முடியும், கட் ஷார்ட் பண்ணிக்க முடியும். சில ஆன்மாக்களுக்கு எப்படின்னு சொன்னால், அவங்க மரணத்தை ஏற்கனவே ஈர்த்துத்தான் கொண்டிருக்கிறார்கள், மரணமடை தான் போகிறாங்க, பட் இருந்தாலும் ஒரு ஒரு இல்னஸ்லையோ இல்லை வயதானதன் மூலமாக இருக்கிறதோ இல்லாமல், இப்படி ஒரு ஷேர்ட் ஈவெண்ட், இது மாதிரி ஒரு கலெக்டிவான ஈவெண்ட்டில் சில ஆன்மீக காரணங்களுக்காக
அவர்கள் அப்படி இறந்திருக்கிறவும் வாய்ப்புண்டு. இந்த மரணத்தை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கவும் வாய்ப்புண்டு ஆன்மா அப்படிங்கிற தளத்தில். சில பேர் ஆன்மாக்களுக்கு வந்து இப்படி இறந்தே ஆக வேண்டியது அவர்களுடைய சென்ட்ரல் தீம் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன், பிறப்பின் நோக்கத்தின் ஒரு மிகப்பெரிய அங்கமாகவும் இருக்கலாம். அதாவதுங்க, எதனால் இந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாக வேண்டும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு தேசத்திற்கும் இன்னொரு தேசத்திற்கும் போர் பொழுது, காஷ்மீர் இந்தியா, ரஷ்யா உக்ரைன், இஸ்ரேல் பாலஸ்தீன், மனித உயிர்களுக்கு வந்து எந்த விதத்திலும் ஒரு மதிப்பில்லாமல் போச்சு. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் குண்டு போடுறாங்க, 50 பேர் இறக்குறாங்க. அப்போது இந்த மனித வாழ்க்கை என்பது எவ்வளோ ப்ரெஷஸ் அப்படிங்கிறது புரியணும் இல்லையா நமக்கு? எவ்வளவு புனிதமானது இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து மனிதன் மறக்கிறார் இல்லையா? அப்போது மனித வாழ்க்கையினுடைய அந்த மகத்துவத்தை, மனிதனாக பிறக்கும் அந்த வாய்ப்பை, அதனுடைய அந்த புனிதத்தை, அதனுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து ஏதோ ஒரு வகையில் மனித சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்குது. அப்போது சில ஆன்மாக்களுக்கு இதுதான் சென்ட்ரல் தீம் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன்னா, அவர்கள் வந்து பரிதாபத்துக்குரியவர்களாக இறந்து போகவில்லை, தூதுவர்களாகத்தான் இறந்து போயிருக்கிறாங்க. கொஞ்சம் நிறுத்தி, நம்மளோட மனதின் ஓட்டத்தை நிறுத்தி, அமைதி, பெருமையை காட்டிலும் அமைதி ரொம்ப முக்கியமானது. இது வந்து வாழ்க்கை என்பது வந்து போர்க்களம் அல்ல, பரிசு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி உயிர்கள் போகும்போது அடடா உயிர்கள் இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோம் இல்லையா? ஒரு கணம் நின்று என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கும்போது வந்து நமக்குள்ள சில மாற்றங்கள் நிகழுது இல்லையா? கெட்டவன் நல்லவனாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவங்க அப்படி இறந்ததுனால நம்ம நல்லவர்களாக மாறிடுறோம், இல்லை கெட்டவர்களாக மாறிடுறோம்னு நான் சொல்ல வரல. அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு அந்த மரணம் காரணமாக இருக்கு இல்லையா? அதுதான் அவர்களுடைய நோக்கத்தினுடைய சென்ட்ரல் தீம் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷனாகவும் சில பேர்த்துக்கு இருக்கலாம். இப்போது பஹல்காம் அப்படின்னு சொல்லி காஷ்மீரில் ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்தது. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், நம்ம வெளிப்படையச் செய்கிறது, மனிதநேயத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுது. நாம் வந்து வாழ்க்கைக்கு பதிலாக அந்த இடத்திற்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம். பவுண்டரி, எனக்கு இந்த இடம் வேணும், உன் இடம் அது, அந்த இடம் எதுன்னு சொல்லி. மக்களுக்கு பதிலாக அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். கருணைக்கு பதிலாக கர்வத்துக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்போது இதெல்லாம் நமக்கு என்ன ரிமைண்டர்னா, நம் மனித வாழ்க்கைங்கிறதுக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரம் நன்றி சொல்லுவதாக இருக்க வேண்டும் கடவுளுக்கு. இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு நம்ம ஆத்மாவுக்கு எவ்வளோ நன்றி கூறுவதாக இருக்க வேண்டும். வாழ்க்கையை இது வந்து இன்னும் எவ்வளோ அழகாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக வாழலாம்ங்கிற அந்த உணர்தலை இந்த விபத்து பிரதிபலிப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். எத்தனையோ பேருக்கு ஆசை இருந்திருக்கும் இல்லையா, இறந்தவங்களுக்கு நம்ம இன்னும் நல்லா வாழணும்னு சொல்லி. அப்போ நமக்கு அந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை நல்லா வாழணும் இல்லையா? சரி, இந்த ஒருத்தர் மட்டும் தப்பிச்சாரே, அவர் என்ன சொல்ல வர்றாரு? அதன் மூலமாக அவருக்கு என்னென்னா, அவரே வந்து ஒரு லிவிங் ப்ரூஃபாகவும் மாறலாம். உன்னுடைய மரணத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் இல்லாமல் உனக்கு மரணம் நிகழ வாய்ப்பில்லை, அது எவ்வளோ பெரிய விபத்தாக இருந்தாலும் நீ தப்பிச்சிருவே அப்படின்ற ஒரு மெசேஜ் அது சொல்லுது. ஒரு பிரதிபலிக்குது அந்த உண்மையை. அதே மாதிரி அவர் விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி, அந்த டோரை உடைச்சிட்டு, எமர்ஜென்சி உடைச்சிட்டு தான் விழுந்தார், தப்பிச்சார். அப்படிங்கும்போது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற இன்னொரு உண்மையை அது பிரதிபலிக்குது இல்லையா மற்ற மக்களுக்கு? அவரே வந்து மற்ற மக்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக மாறலாம். நீங்கள் வந்து உங்களுடைய ஆத்மாவின் பிரயாணத்தை இந்த வெளியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தடுத்து விட முடியாது அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு ஷிஃப்ட் கொடுத்துருக்கலாம், ஆன்மீகவாதியாக மாற்றிருக்கலாம். அவர் வந்து இந்த விபத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையினுடைய புது அத்தியாயத்தை தொடங்கலாம். ஒரு மறுபிறப்பு, உடம்பை மாற்றாத ஒரு மறுபிறப்பு அப்படின்னு எடுத்துங்களேன். அப்படியோ அதனால் ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய பிறப்பின் நோக்கம் தனித்துவமானதுங்கும் போது அது ஆத்மாவினோட பார்வையிலிருந்து பார்த்தா தான் இது ஏன் நிகழ்ந்ததுன்னு சொல்ல முடியும். நான் சொல்லக்கூடியதெல்லாம் வாய்ப்புகள், இதற்கெல்லாம் இந்த வாய்ப்புகள் இருக்கின்றனன்னு சொல்லி. ஏன்னா இது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறலாம், சரிங்களா? ஆனால் மொத்தத்தில் வந்து அவர்களுக்கு அந்த அலைவரிசையில் ஒருங்கிணைவு இல்லாமல் அது நிகழாது, மரணமடையும் அலைவரிசையில் இல்லாமலும் அது நிகழாது. அவர்களுக்கு இதுவே அவங்களோட பிறப்பின் நோக்கத்தில் அவராகவும் இருக்கலாம் சில ஆன்மாக்களுக்கு. ஸோ அதனால் நம்ம இறை வழிகாட்டுதல் சொல்வதை கேட்க வேண்டும், நம் உள்ளுணர்வை சொல்வதை கேட்க வேண்டும். நாம் அன்பால் வழி நடத்தப்பட வேண்டும், பயத்தாலோ வெறுப்பாலோ அல்ல. இந்த மதத்தால், ஜாதியால், மொழியால், தேசத்தால் இருக்கக்கூடிய இந்த இரட்டைத்தன்மை, பிரிவின்மையிலிருந்து கடந்து இரட்டைத்தன்மையிலிருந்து ஒருமுகத்தன்மைக்கு நாம் திருந்த வேண்டும். ட்ராஜடியிலிருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாற்றணும். சோகத்திலிருந்து பரிணாம வளர்ச்சிக்கு, சோகத்திலிருந்து உங்களுடைய ஆன்மீக வலிமையாக, உங்களுடைய சோகத்தை ஆன்மீக வலிமையாக உங்களுக்கு மாற்றணும். இதெல்லாம் தான் இந்த மெசேஜ், இதெல்லாம் தான் வந்து காரணங்களாக இருக்க வேண்டும் என்று நான் என்னுடைய உள்ளுணர்வு சொல்கிறது. நீங்கள் வெறும் உடல் மனம் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு ஆன்மா, நீங்கள் அழிவற்றவர். அதனால் இந்த மனித வாழ்க்கைங்கிறது வந்து நீங்கள் அவங்களுடைய அனுபவத்தில் ஒரு சிறு பக்கம், அந்த சிறு பக்கத்தை முழுமையாக வாழுங்க, நிம்மதியாக வாழுங்க. உங்களுக்கு இப்போ நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது அதை
உங்களோட வளர்ச்சிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் பயன்படுத்துங்கன்ற மெசேஜ் சொல்லி நான் இந்த உரையை நான் முடிக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வியோ சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கு நீங்கள் எனக்கு கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது கட்டணத்துக்குரியது. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள், உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது அப்படின்னா அந்த மாற்றத்திற்கு தெளிவின் வழி காரணம் இந்த சேனல் வளர வேண்டும், நான் எப்படி மாற்றத்தை அடைந்தேனோ அதுபோல் மற்ற மக்களும் மாற்றத்தை பெற வேண்டும் என்பது உங்களுடைய உள்ளார்ந்த விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபே நம்பருக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம். நீங்கள் தானமாக தர வேண்டிய அவசியம் இல்லை, மாற்றத்திலிருந்தே தாருங்கள். அதுதான் உங்களுக்கும் நன்மை, எனக்கும் நன்மை. அதுபோக தானம் பெற வேண்டிய ஒரு நிலையும் இல்லை. நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீகத்தை நீங்கள் பின்பற்றினீங்கன்னு சொன்னாலே, அந்த தெளிவிலிருந்து மனித வாழ்க்கை வாழ்ந்தீங்கனாலே மாற்றம் நடக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புறதுனால, மாற்றத்தை நீங்கள் தான் உங்களுக்குள்ள உருவாக்குறீங்க. பட் மாற்றத்திற்குரியது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால அந்த மாற்றத்திலிருந்தே தாருங்கள். அப்போ தான் எனக்கு வரக்கூடிய அந்த சுபிஷம் என்பது மாற்றத்தில் வரத்தான் அது எனக்கும் நல்லது. அதுதான் ஃபேர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜிஸ். நான் ஆசிரமம் கட்டுறேன், இது கட்டுறேன், எனக்கு காசு கொடுங்கன்னு நான் கேட்கல. எனக்கு அது தேவையில்லை. என்னுடைய ஆன்மீகத்திற்கு ஒரு குட்டி ஸ்டூடியோ போதும், இப்படி ஒரு கேமரா போதும், நான் மக்களை நேரடியாக செஞ்சுனா போதும். அப்படிங்கும்போது உங்களுடைய மாற்றத்திலிருந்து வரும் பொருள் அதுக்கு ஈக்குவல் ஆச்சுன்னு சொன்னால் அதுவே போதுமானது எனக்கு. சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.